அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது. அது எப்போ வரும், அதோட வேக்கன்சி வந்து ஆல்ரெடி நம்ம சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க வேக்கன்சி. ப்ளஸ் உங்களுக்கு இந்த பிசி நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு வந்து கடைசி நோட்டிஃபிகேஷன் இருக்க போகுது. இது எதற்காக நம்ம நோட்டிஃபிகேஷன் முன்னாடி சொல்கிறோன்னா, அந்த கடைசி வாய்ப்பில் இருக்கிற மாணவர்கள் வந்து இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் சப்போஸ் எதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு கடைசி ஃபைனல் சான்ஸ். அதால் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். இது யார் உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கோவிட் டைமில் கொடுத்துருந்தாங்க. 2021 கொடுத்துருந்தாங்க. அது வந்து குறிப்பாகவே அப்போவே 2 இயர்ஸாக சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நிறைய காரணங்களால் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ணி உங்களுக்கு 26 வரை வந்துருச்சு. இந்த ஆர்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், மேலே பாருங்கள், மனிதவள மேலாண்மை துறை அவங்க தான் வந்து உங்களுக்கு இதை அனுப்புகிறாங்க. பாருங்கள் யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா, டிஎன்பிசி, இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையமும் இருக்குது. அதால் நம்மளுக்கும் இது பொருந்தும். டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ்க்கு கண்டிப்பாக இது பொருந்தும். கீழே எல்லாமே ஃபாரஸ்ட்லேருந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, 13/9/2021 முதல் 12/9/2026 வரை தான் இந்த இது கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு 9ஆம் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரப்போகுது, பிசி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலையோ அல்லது ஜூலை மாதத்துலையோ கண்டிப்பாக உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது எப்படின்னா, நார்மலாகவே நம்மளுக்கு பிசிக்கு பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே 26 தான் ஏஜ் இதற்கு முன்னாடி. இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணதால் 28 வயசு வரை கொடுத்துருக்காங்க. இதில் 26, 27, 28 வயசு எல்லாருமே இதான் உங்களுக்கு கடைசி. யாருக்கு சொல்கிறேன்னா, பிசி எம்பிசிக்கு சொல்கிறேன். இது 2 இயர்ஸ் வந்து நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா ஓசிக்கு வந்துடும். இதில் வந்து எஸ்சி கோட்டாக்கு வந்து 31 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போது அடுத்ததாக இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 ஏஜ் தான், 29 வயசு தான். நார்மலாகவே நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2018, 17 முன்னாடிலாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 26 வயசு தான் எலிஜிபிள், 18 to 26 எலிஜிபிள் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனால் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. வேக்கன்சியை பொறுத்தவரை கவலைப்படாதீங்க. 3363 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. போன முறை மாதிரி தான் இந்த முறையும். அதால் நீங்கள் உங்களுக்கு உமன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், மென் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், இந்த கடைசி ஏஜில் இருக்கவங்க, ஏன்னா உங்களுக்கு 26 இருந்தீங்கனாலும் இதான் உங்களுக்கு லாஸ்ட் இது. ஏன்னா அடுத்த வருஷம் வந்து 26 வரை தான் உங்களுக்கு, அடுத்த வருஷம் உங்களுக்கு 27 ஆகிடும். அடுத்த வருஷம் வந்து 26 வரை தான் எலிஜிபிள் இல்லையா? அதனால் இந்த 26, 27, 28 இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா இதான் கடைசி வாய்ப்பு. மேபி அடுத்த வருஷம் சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்போஸ் வரலனாலும் இந்த 25 இந்த வாட்டி நம்ம என்ன கணக்கு வச்சுக்கலாம், லாஸ்ட்டு கடைசி வாய்ப்புன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் படிங்க. மெயினாக சொல்கிறது, மாணவர்களுக்கு வந்து நேரத்தை வீணாக்காதீங்க. பிசி எக்ஸாம் தானே சொல்லிவிட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு போன முறையே கட் ஆஃப் அதிகமாக வந்துச்சு. அதேமாதிரி வர வர வந்து உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஏன்னா இப்போ எஸ்ஐ எக்ஸாம் வர நிறைய மாணவர்கள் 1 இயராக படிச்சுட்ருக்காங்க. அவங்களாமே என்ன பண்ணுவாங்க, பிசி எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. அதால் பிசிக்குன்னு படிக்கக்கூடிய மாணவர்கள் கடுமையாக படிங்க. மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸு படிங்க. 6 to 10th ஸ்கூல் புக்ஸ் படிங்க. ஸ்கூல் புக்ஸ் படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு 65+ எடுக்க முடியும். நீங்கள் மெட்டீரியல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 60ல் முன்ன பின்ன இருப்பீங்க. அதால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிங்க. உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நான் அதிகமாக சொல்கிறது அதாவது ஸ்கூல் புக்ஸில் படிங்க. மெட்டீரியலை நம்பிட்டு வேஸ்ட் ஆகாதீங்க. நிறைய பேர் வந்து அந்த மெட்டீரியலால் தோற்றவங்க இருக்காங்க. அதால் நீங்கள் மெட்டீரியல் நம்பாமல் படிங்க. நம்ம வந்து பிசிக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது 6th வரலாறு பாருங்கள், 200 கொஸ்டின். உங்களுக்கு அதிகமான கேள்விகள் நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே புது கொஸ்டின். அதேமாதிரி ஒரு இதில் பாருங்கள், உங்களுக்கு அதிகமான கொஸ்டின் நம்ம கொடுத்துருப்போம். ஒரு முழு தேர்வு கொடுத்துருக்கோம். இதில் மாணவர்கள் வந்து சஜஷன் சொல்லுங்கள். இந்த ஃபுல் டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி போடனாலும் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நம்ம ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி போடலான்னு இருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட் அப்படியே ரிவிஷன் மாதிரி அப்படியே கண்டினியூஸாக அந்த முழு தேர்வு எல்லாம் ரிவிஷன் போடலான்னு இருக்கோம். ஆனால் சில மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பிசி எக்ஸாம் ஆல்ரெடி எல்லாமே நாங்கள் படித்தே தான் சார், அப்பப்போ நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட் நடுவில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்றதால தான் நம்ம இந்த சஜஷன் போட்டிருக்கோம். நம்ம ஃபீட்பேக் சஜஷன் நம்ம டெலிகிராம் குரூப்பில் சொல்லுவோம். அதேமாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில். பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கிங்க. உங்களுக்கு அப்டேட் பிசி பற்றி அப்டேட் பண்ணுவோம். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 தேர்வு வரும். உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 கொஸ்டினுக்கு மேலே உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் 5000 கொஸ்டினுக்கு மேலே இருக்குது. இதோட 5500 கொஸ்டின் மேலே இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸு. இதில் எப்படின்னா உங்களுக்கு இதில் மாணவர்களுக்கு வந்து இதில் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருவோம். 6 to 10th சோசியலுக்கும் சயின்ஸுக்கும் கொடுத்துருவோம். இதில் நம்ம போடலை, பட் கொடுத்துருவோம். அதேமாதிரி புக் பேக்கும் கொடுத்துருவோம். மேக்ஸிமம் இது ரெண்டுமே கொடுத்துருவோம். அதனால் மாணவர்கள் படிங்க, கண்டினியூஸாக படிங்க. இதை தேர்வை வந்து பயன்படுத்திக்கங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப்பும் நான் டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு போடுறேன். இது பண்ணிக்கங்க. விருப்பமானவங்க இந்த ஜிபே நம்பர் 9444874777க்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சுன்னு இதோட ஷெட்யூல் அனுப்புகிறேன். சப்போஸ் ஜாயின் பண்ணுற விருப்பமானவங்க நம்ம அந்த ஜிபே நம்பர் லாஸ்ட்டில் 77 வரும் பாருங்கள், 94448747 இந்த 77 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு 500 பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அதே நம்பருக்கு அனுப்புங்க. நம்ம டெலிகிராமில் உங்களை ஆட் பண்ணுவோம். வேறு ஏதாவது மாணவர்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் ஜூன் அல்லது ஜூலை, அதிகபட்சம் ஜூன் மாதத்துலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூலை தான், ஜூலைக்கு மேலே போகாது. ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் இருக்கிறதால உங்களுக்கு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரம் முடிச்சிருவாங்க. உங்களுக்கு ஜானுக்குள்ளே உங்களுக்கு ஜானில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்னு சொல்கிறேன். எப்போ வேணால் வந்துடும். அதெல்லாம் மாணவர்களுக்கு வந்து பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தயாராக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதான் கடைசி வாய்ப்புன்னு சொல்லிவிட்டு முழு மூச்சில் படிங்க. ஸ்கூல் புக்ஸை நல்லா தெளிவாக படிங்க. ஸ்கூல் புக்ஸ் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். வேறு ஏதோ மெட்டீரியலை படித்து இதுவாகிடாதீங்க. ஸ்கூல் புக்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ரிவிஷனுக்கு நீங்கள் மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.